கைஸ், பின்னாடி இருக்குதுல்ல இந்த மலைக்கு பேர் தான் தாடக மலைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சீதப்பாலில் இருக்குது. நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது என்னென்னா அணில் கடித்த மாம்பழம். சரியான பசி கேட்கலாம். அதனால் இதை இப்போ நம்ம சாப்பிடுப்போம். இது அப்படியே சாப்பிடக்கூடாது. அணில் கடித்த பகுதியை முதல்ல அப்படி வெட்டி வீசிடணும். இது 100 விழுக்காடு பழுக்கலை. ஆனால் அணில் கடித்தாலே அந்த பழம் வந்து பழுத்துட்டுன்னு தான் இருக்கும். நீல மாம்பழம். அருவா வச்சு வெட்டும்போது கவனமாட்டணும், சரியா? கீழே விழுந்துச்சு. நீல மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக புளிக்க தான் செய்யுது. ஏன்னா இன்னும் பழுக்கலை பார்த்தீங்களா? நல்லா இருக்கும், அடிச்சுக்க முடியாது. நீல மாம்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்கும்? பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த அணில் கடித்த மாம்பழத்தெலாம் பகுதி வெட்டி போட்டு தைரியமாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து மரத்துலேருந்து பறிச்சிருக்கணும். கீழே விழுந்து ரொம்ப நாள் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மாம்பழத்தில் எதெல்லாம் வாய் வச்சுருக்குன்னு தெரியாது. பழம் செம்ம டேஸ்ட்.